மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி பெறும் வகையில் சட்டமன்ற தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் திமுக உள்ளிட்ட பிற கட்சிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அதிமுகவில் இணைந்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் சேலம் மாவட்டம் செழிப்பாக இருந்ததாகவும் அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டத்தை ஆமை வேகத்தில் திமுக செயல்படுத்தியதால் தற்போது களையிழந்து காட்சியளிப்பதாகவும் தெரிவித்தார். விவசாயிகள், பட்டியலின மக்களுக்கு அதிமுக ஆட்சியில் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும், நிலமே இல்லாதவர்களுக்கு கூட அரசு தரப்பில் இடம் வாங்கி வீடு கட்டித்தரப்படும் என்றும் இபிஎஸ் கூறினார். அடுத்த ஆண்டு நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி பெறும் வகையில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலிலே மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி பெறுகின்ற அளவுக்கு அற்புதமான தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்ற மகிழ்ச்சியான ராமதாசுடன் 40 முறை பேசியதாகவும், இல்லாத பொல்லாதவற்றை அவரை சுற்றியுள்ள பூசாரிகள் கூறுவதாகவும் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். ராமதாஸ் தரப்பு மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து திட்டமிட்டபடி அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பாமக பொதுக்குழு கூட்டம் சென்னை மாமல்லபுரம் அருகே உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. பொதுக்குழுவில் பேசிய அன்புமணி ராமதாஸ், பொறுப்புக்கும் பதவிக்கும் தான் ஆசைப்படுபவன் அல்ல என்றும், காலத்தின் கட்டாயத்தால் தான் இங்கு நிற்பதாகவும் தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவது மற்றும் அடுத்து யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என தீர்மானிப்பது என 2 இலக்குகள் பாமகவுக்கு இருப்பதாக அன்புமணி ராமதாஸ் கூறினார். ராமதாசுடன் தான் 40 முறை பேசி சமாதான முயற்சியில் ஈடுபட்டதாகவும் அன்புமணி கூறினார். ஒரு சில முன்னோடிகள் கூட என்கிட்ட வந்து, ஐயா ஏன் பேசக்கூடாதா, பேசினா சரியா போயிடுமே, எல்லாருடைய மனசுல இருக்குதான், நிச்சயமா நியாயமான கேள்விதான். பேசிட்டா என்ன, பேசாம என்ன இருக்கு? நான் 1 முறை 2 முறை கிடையாது, 40 முறைக்கு மேல நான் பேசியிருக்கிறேன். பேசாமலா இல்ல, நேத்து கூட நான் பேசியிருக்கிறேன். காலையில ஐயா சரின்னு சொல்லுவாரு, அப்புறம் நம்ம பூஜாரி இருக்காங்கல்ல, இவனுங்க போய் அங்க போய் இல்ல அப்படி சொன்ன அடுத்த நாள் காலையில இல்ல நான் அப்படி சொல்லலன்னு சொல்லி. தேர்தல் ஆணையத்தால் பாமகவுக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கியுள்ளதாகவும், பீகார் சட்டமன்ற தேர்தலில் மாம்பழ சின்னத்தில் போட்டியிட உள்ளதாகவும் அன்புமணி ராமதாஸ் கூறினார். ஒரு வாரத்துக்கு முன்பு வந்து டெல்லியில எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்தது. அந்த லெட்டர்ல என்ன சொல்லிருக்குன்னா, மாம்பழம் சின்னம் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த மாம்பழ சின்னத்தை பயன்படுத்தி நம்ம பீகார் சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தலில் நம்ம போட்டியிடலாம்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்திருக்காங்க. அன்புமணி தலைமையில் நடந்த பாமக பொதுக்குழு குறித்த கேள்விக்கு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்று ராமதாஸ் பதிலளித்தார். நான் சொல்லுவதற்கு ஏதுமில்லை. நாளை மாநாட்டுக்கு நீங்கள் வாருங்கள், அவசியம் வாருங்கள். மாநாட்டை வந்து பாருங்கள். மகளிர் மாநாடு, பெண்குலத்துக்கு பெருமை சேர்க்கும் மாநாடு, அதற்கு வாருங்கள் என்று உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். வேறொன்றும் சொல்வதற்கு இப்பொழுது இல்லை.